என்ஆர் இளங்கோ அவர்களுக்கு நினைப்பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார். அடுத்ததாக அண்ணன் அன்பகம் கலை அவர்களுக்கு இணை அமைப்பு செயலாளர் அவர்களுக்கு நினைப்பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார். அடுத்ததாக துணை அமைப்பு செயலாளர்கள் அண்ணன் ஆசின் அவர்களுக்கும் அண்ணன் தாயகம் கவி அவர்களுக்கும் இளந்தலைவர் அவர்கள் நினைப்பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார். தொடர்ந்து தலைமை நிலை செயலாளர் அண்ணன் பூச்சி முருகன் அவருக்கு இளந்தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார். அறிவாலயத்தின் மேலாளர் அண்ணன் பத்மநாபன் அவருக்கு இளந்தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார். அடுத்ததாக இந்த வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 29 மாவட்டத்திற்குட்பட்ட 91 சட்டமன்ற தொகுதிகளிலும் இளைஞரணி நிர்வாகிகளை நியமனம் செய்த பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கு கழக இளைஞரணி செயலாளர் அண்ணன் இளந்தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார். திருவண்ணாமலை வடக்கு மண்டல திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. சுமார் 1.5 லட்சம் பேர் இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைக்கிறார். அன்புச்செல்வன், இந்த விழாவில் சுமார் எத்தனை பேர் கலந்து கொண்டிருக்காங்க? இந்த விழாவிற்காக செய்யப்பட்டிருக்கும் சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? தற்போது வரை யாரெல்லாம் வருகை தந்திருக்கிறாங்க? விவரங்கள். திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு என்பது தொடங்கி இருக்கிறது. துணை முதலமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் சற்று நேரத்திற்கு முன்பாக விழா மேடைக்கு வந்தார். அதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் அவருக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பு அளித்தார்கள். அதே போன்று நிர்வாகிகளும் ஒரு உற்சாகமான வரவேற்பு அளித்த நிலையில் பரிசு பொருட்களையும் அவருக்கு வழங்கினார்கள். இதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான என்ஆர் இளங்கோ மிக முக்கியமாக எஸ்ஆர் விவகாரம் தொடர்பாக ஒரு உரையை நிகழ்த்தியிருந்தார். நாம் எவ்வளவு கவனமாக செயல்பட வேண்டும், அதுவும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் பொழுது கவனமாக அனைத்துடைய வாக்குகளையும் உறுதி செய்யக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும் என்பதும், எவ்வாறான நடைமுறைகள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது, அந்த சிக்கலான நடைமுறைகள் இருந்தாலும் நாம் இதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருந்தார். இதைத் தொடர்ந்து 29 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட அமைச்சர்களாகவும் மாவட்ட செயலாளர்களாகவும் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நிர்வாகிகளை நியமித்தது தொடர்பாக நினைவு பரிசுகளை துணை முதலமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் தற்போது வழங்கி கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து இன்னும் சட்ட நேரத்தில் அண்ணன் திரு பழனியப்பன், அண்ணன் திரு வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ, அண்ணன் திரு உதயசூரியன் எம்எல்ஏ. தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அல்பச்செல்வன். கூடுதல் விவரங்களுக்கு இணைந்திருங்கள். சிற்றரசு, அண்ணன் க சுந்தர் எம்எல்ஏ, அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ, அண்ணன் ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ, டாக்டர் ஆர் லட்சுமணன் எம்எல்ஏ, 450 இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மணி அவர்கள், அண்ணன் தே மதியழகன் எம்எல்ஏ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.